உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா மாமா, நானும் அதை எதிர்பார்த்தேன். சம்பந்தி வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன் சம்பந்தி. அப்புச்சி, பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் கோயிலா அலைஞ்சிட்டு வரேன். ஆனாலும் அந்த கடவுள் கடலில் ஓயாம திரும்பி வர மாதிரி உனக்கு மட்டும் கஷ்டத்தை திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சம்மந்தி உள்ள போனதுல இருந்து நீ அவங்கள போராடி வெளியே கொண்டு வந்தது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். ஆனா இப்ப எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சு பழனி ஜெயிலுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. இனி என் மக வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது. நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அப்புச்சி, ஆனா உமா வாழ்க்கைய நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவளும் உங்க பொண்ணுதான், எனக்கு தங்கச்சி தானே. அவளை என் பொண்ணுன்னெல்லாம் சொல்லாத. அவ உன்னை அக்காவா நினைச்சிருந்தா உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பாளா? உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவதான காரணம். அவளுக்கு இந்த தண்டனை வேணும். அவ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சம்பந்தி. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு. நாம தான் அவ வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணணும். சரி பண்ணலாம் ஒண்ணு இல்லம்மா. தப்புக்கான தண்டனைய அனுபவிக்கிறா, விடுங்க. எனக்கு ஒரே மக அமுதாதான். அவ வாழ்க்கை நல்லா இருந்தா அது போதும். அதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அவ சந்தோஷமா இருப்பா. அப்புச்சி, நாளைக்கு நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். அத்தைக்காக நான் வேண்டி இருந்தேன். அந்த வேண்டுதலை போய் நிறைவேற்றிட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு வரலான்னு இருக்கோம். நீங்களும் வாங்கல. நீங்க போய் கும்பிட்டுட்டு வாங்கம்மா. சுத்தின கலப்பு இன்னும் இருக்கு. சரி, வந்ததும் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார் சார், என்ன மாமா? என்னடா மாப்பிள்ள போலீஸ் வந்திருக்கு? என்னவா இருக்கு? சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பழனி தப்பிச்சிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? நாங்க தேடி போனோம் சார். எங்க பதுங்கியிருக்கானே தெரியல. அவன் உங்க குடும்பத்து மேல கொலை வெறியில இருக்கான் சார். அவன் கண்டிப்பா உங்களை ஏதாவது பண்ண வருவான் சார். நீங்க எதுக்கும் எங்கேயும் வெளியே போகாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பிச்சார் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.